இப்ப அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவியேற்று 1 வாரம் ஆயிடுச்சு. பயங்கர அதிரடியான முடிவுகள்லாம் எடுத்திருக்காரு. அத பத்தி பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் வந்து எலக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கேம்பெயின்ல சொன்னாரு, "நான் வந்தேன்னா முதல் நாளே வந்து பயங்கர அதிரடியான முடிவுகள்லாம் எடுப்பேன்." அப்படின்ற மாரி சொன்னாரு. அதே மாரி அவர் சைன் பண்ண ஆர்டர்ஸ்லாம் வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்டர்ஸ்லாம் சைன் பண்ணியிருக்காரு. இந்த 1 வீக்ல என்ன நடந்தது அப்படின்ற மாரி பார்ப்போம். ஆனா அந்த இனாகரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடியே ட்ரம்போட அஃபிஷியல் மீம் காயின் ரிலீஸ் பண்ணாரு. ஒரே நாள்ல வந்து அவரு கிரிப்டோ பில்லியனர் ஆனாரு. அவரோட சொத்து மதிப்பு வந்து ஒரு 5 பில்லியன் அந்த மாரி தான் இருந்தது. இவ்வளோ நாள் சம்பாதிச்சது. அந்த ஒரு நாள்ல வந்து 75 பில்லியன் போச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசா பார்க்கப்பட்டது. அப்பதான் இத பத்தி நெறைய தெரிய வருது. இந்த பர்சனல் பிராண்டிங்கோட பவர் என்ன அப்படின்ற மாரிலாம். ஆல்ரெடி நெறைய சிங்கர்ஸ்லாம் காயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரூ டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்ப ட்ரம்ப் ரிலீஸ் பண்றாரு. இது வந்து பயங்கர சக்சஸ் தான் சொல்லணும். ஏன்னா பயங்கர ஜெனரேஷனல் வெல்த் பண்ணிட்டாங்க நெறைய பேர் இந்த 1 நாள் 2 நாள்ல. இத வச்சு நெறைய காயின்ஸ் வரும்னு நெனைக்கிறேன். எலான் மாஸ்க் இருக்காரு. பெரிய பெரிய ஆளுங்கலாம் அவங்கவங்க காயின்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இனாகரேஷன் நடந்தது. இனாகரேஷனே வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ மாரி தான் இருந்தது. எப்படி சொல்றது? நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது இருந்தது. எல்லா பெரிய பெரிய பில்லியனர்ஸும் அங்க தான் இருந்தாங்க. எலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ், மார்க் ஜக்கர்பர்க், அப்புறம் அம்பானி, பெரிய பெரிய ஆளுங்க. சுந்தர் பிச்சை அந்த மாரி எல்லாரும் அங்க தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப்போட ஃபேமிலி எல்லாரும் அங்க இருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து பதவி ஏத்துக்கிட்டாங்க. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்லாம் பதவி ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் எலான் மஸ்கோட ஸ்பீச் இருந்தது. அதுல தான் அவர் வந்து அந்த ரோமன் சல்யூட், நாட்சி சல்யூட் பண்ணி அது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா போச்சு அது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேக் ஒண்ணு கட் பண்ணாரு டொனால்ட் ட்ரம்ப். கேக் வந்து ஒரு பெரிய வாள வச்சு கட் பண்ணாரு. கட் பண்ணிட்டு அத வச்சு டான்ஸ் ஆட்டுந்தாரு. இப்படி இப்படிலாம் பண்ணி ஆட்டுனாரு. செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்திலேயே வந்து கொஞ்சம் ஆர்டர் சைன் பண்ணாரு. மொத்தம் டொனால்ட் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டேல மட்டும் 200 ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு. 3 இடத்துல பண்ணியிருக்காரு. ஒண்ணு அந்த இனாகரேஷன் ஆன இடத்துல, அதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் கேதரிங் அந்த இடத்துல சைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்ல சைன் பண்ணாரு. அதே மாரி போன ஆட்சில பைடன் போட்ட 75 ஆர்டர்ஸ வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாம இவரு சைன் பண்ண ஆர்டர்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய ஆர்டர்ஸ். அதெல்லாம் ஒரு சிம்பிளா எடுத்துக்க முடியாது. அந்த மாரி ஆர்டர் சைன் பண்ணாரு. ஏதோ படத்துல பார்க்குற மாரி இருந்தது. இந்த முதல்வன் படத்துல வர மாரி எனக்கு ஒரு நாள் டைம் குடுங்க. நான் என்ன பண்றேன் பாருங்கன்ற மாரி சைன் பண்ணாரு அந்த ஆர்டர்ஸ்லாம். அதுல சில முக்கியமான ஆர்டர்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த இமிகிரேஷனுக்கு ரிலேட்டடான ஆர்டர்ஸ்ல நெறைய சைன் பண்ணாரு. இந்த நேஷனல் எமர்ஜென்சி அறிவிக்கிறேன் அப்படின்ட்டாரு. இந்த யுஎஸ் மெக்சிகோ பார்டர்ல உடனடியா ஆளுங்கலாம் ட்ரூப்ஸ்லாம் இறக்குறேன். அவங்களுக்கு போனஸ்லாம் தரேன் அப்படின்ற மாரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஆர்டர் வந்து அமெரிக்கால வந்து பொறந்தா நம்ம யுஎஸ் சிட்டிசன் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் இருக்கு அங்க. கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். அத வந்து கேன்சல் பண்றேன் அப்படின்ற மாரி சைன் பண்ணிட்டாரு. அது பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. இந்த கான்ஸ்டிடியூஷன் எதிரா இருக்கு அப்படின்ற மாரி கோர்ட்ல கேஸ்லாம் நடக்குது இப்போ. அதுல நம்மளுக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா இங்கேருந்து நெறைய பேர் யுஎஸ்ல இருக்காங்க. அவங்க எப்படி சொல்றது? அவங்க கிரீன் கார்டு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா அங்க போய் பொறக்கிற பசங்க வந்து அவங்க அமெரிக்கன் சிட்டிசனா இருப்பாங்க. வீடு வாங்கலாம் அந்த மாரிலாம் இருக்கும். இப்ப அத கேன்சல் பண்ட்டாரு. அவரு இந்த ஸ்பீச்லலாம் என்ன சொல்றாருன்னா, "நான் காமன் சென்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. நம்ம இந்தியாலலாம் அந்த மாரி இருக்கான்னு பார்த்தா இல்லன்னு நெனைக்கிறேன். இப்ப ஒரு ஆஸ்திரேலியன் வந்து இந்தியால பொறந்தாங்கன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ் குடுப்பாங்களான்னு அப்படி இருக்காதுன்னு நெனைக்கிறேன். யுஎஸ்ஏல இவ்வளவு இருந்திருக்கு. அத கேன்சல் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து யுஎஸ்ஏல வந்து இனிமேட்டு 2 ஜெண்டர் தான் அக்செப்ட் பண்ணுவோம். மென் அண்ட் வுமன் அப்படின்ற மாரி சொல்ட்டாரு. மிலிட்டரில இருந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் எடுக்குறோம் அப்படின்ற மாரி சொல்ட்டாரு. இதுக்கும் அதான் சொன்னாரு. நான் காமன் சென்ஸ் அப்ளை பண்றேன். இனிமேட்டு மென் எல்லாம் வந்து வுமன் ஸ்போர்ட்ஸ்லாம் ஆட முடியாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இப்பயே அங்கங்க போராட்டத்த ஸ்டார்ட் பண்ட்டாங்க. நெறைய பேர் சொல்றது என்னன்னா, யுஎஸ்ஏ தான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் மாரி இருக்கும். ஒரு லிபரேட்டடா இருப்பாங்க. கொஞ்சம் முற்போக்கா இருப்பாங்க. அங்கேயே வந்து இப்படி பண்ட்டாங்க அப்படின்ற மாரி, அங்கங்க இப்ப போராட்டமும் வெடிச்சிட்டு இருக்கு அது ரிலேட்டடா. அதே மாரி தான் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ கூட அவங்க நேம் சேஞ்ச் பண்ணி கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாத்தப் போறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஆர்டர் வந்து இந்த ஜே.எஃப் கென்னடி, ராபர்ட் எஃப் கென்னடி, மார்ட்டின் லூத்தர் கிங் அவங்கலாம் வந்து கொலை செய்யப்பட்டு தான் இறந்தாங்க. பிரசிடென்ட்டா இருக்கும்போது கொலை செய்யப்பட்டு இறந்தாங்க. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் திருப்பி ஓப்பன் பண்ணுங்கன்ட்டாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ட்ரம்ப்பே வந்து நெறைய பாட்காஸ்ட்லலாம் சொல்லியிருக்காரு. உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரான ஜாப் வந்து யுஎஸ் பிரசிடென்ட் தான். இதுவரைக்கும் வரலாற்றுல எல்லாரையுமே போட்டு தள்ளியிருக்கானுங்க. நெறைய பேர் போட்டுருக்கானுங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஜாப் அப்படின்ற மாரி சொன்னாரு. ஆல்ரெடி நான் பிரசிடென்ட்டா இருக்கும்போது கேட்டேன். அந்த ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணுங்கன்னும்போது என்ன வார்ன் பண்ணாங்க. அதெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது. ரொம்ப டேஞ்சரான ஃபைல்ஸ் அதெல்லாம் அப்படின்னு. இப்ப பிரசிடென்ட்டா வந்திருக்காரு. இப்ப அந்த ஃபைல ஓப்பன் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னா, அது மூலியமா யார் உண்மையான குற்றவாளின்னு கண்டுபிடிக்கலாம். இந்த இலுமினாட்டி அந்த மாரிலாம் சொல்றாங்க. மேட்ரிக்ஸ் அட்டாக் அப்படிலாம் சொல்றாங்க. ட்ரம்ப் வரும்போதே வந்து அவர 2 வாட்டி கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க. அவர் அந்த ஓத் செரமனிலயே அதான் சொன்னாரு. கடவுள் என்ன சேவ் பண்ணதே வந்து அமெரிக்காவ மறுபடியும் கிரேட் ஆக்குறதுக்கு தான் அப்படின்னு சொன்னாரு. இவங்க பண்ற நெறைய விஷயம் பார்த்தா, அந்த மேட்ரிக்ஸ் எதிரா பண்ற மாரி தான் இருக்கும். இந்த ஜெண்டர் இஷ்யூவா இருக்கட்டும்,
அப்புறம் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் எலான் மஸ்க் வச்சு டாஜ்னு ஒரு கமிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. எஃபிஷியண்ட்டாக கவர்மெண்ட்டை இது பண்ணுற மாதிரி. அதெல்லாம் வந்து டைரக்ட் அட்டாக்குன்றாங்க மேட்ரிக்ஸ் மேலே. அது வந்து கண்டிப்பாக எதிர்வினை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய கிரிப்டோக்கு ஆதரவாக ஆர்டர்ஸ்லாம் சைன் பண்ணியிருக்காரு. ஃபெடரல் ரிசர்வ் வந்து கிரிப்டோ அக்செப்ட் பண்ணிப்பாங்க, பிட்காயின் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அமெரிக்கன் அஸ்ட்ரோநாட்ஸ் வந்து மார்ஸ்க்கு போகிற ஆர்டர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து எலான் மஸ்க் பயங்கரமாக குதிச்சிருந்தாரு அது சொல்லும் போது. அதுக்கப்புறம் எலான் மஸ்க் பேசும்போது சொன்னது, வின்னுனா இப்படி தான் இருக்கணும், எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது, நம்ம மார்ஸுக்கு போகிறோம் அப்படின்னு ஜாலியாக சொன்னார். அவர் சைன் பண்ண விதமே பயங்கரமாக இருந்தது. டேபிளில் வந்து ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒருத்தர் படிக்கிறார். ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னே இது என்ன ஃபைல் அப்படின்னோடனே, இதுதான் ஜெண்டர் இஷ்யூ, இதுக்கப்புறம் யூஎஸ்எல்ல 2 ஜெண்டர் தான், வெரி குட் அப்படின்னு சைன் பண்ணுறாரு. அப்படி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைலும் சைன் பண்ணிட்டு பெண்ணை அவங்கவுங்களுக்கு குத்துறாரு. இந்த டேவிட், இந்த பெண்ணை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அப்புறம் அந்த ஜேஎஃப் கெனடி ஃபைல் சைன் பண்ணார். இந்த கெனடி ஃபேமிலிக்கு இந்த பெண்ணை கொடுத்துருங்கன்றாரு. அதுக்கப்புறம் சைன்லாம் பண்ணி முடிச்சுட்டு பெண்ணெல்லாம் தூக்கி ஆடியன்ஸ் கிட்டலாம் தூக்கி போட்டுருந்தது. செம்ம ஜாலியாக இருக்குது, செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் இன்ஃப்ளூஷன்லாம் கட் பண்ணுறதுக்கு அது ரிகார்ட்ஸாக வந்து ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமான இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க யூஎஸ்ஏ. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ் தான் வந்து ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டடாக இருக்காங்க மணி கொடுக்குறதுல. ஆனால் அது வந்து ஒரு தலைபட்சமாக இருக்குது, சைனாக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் வெளியே வந்துட்டோம்னாங்க. அதே மாதிரி பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் அதுலேருந்து யூஎஸ்ஏ வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவருக்கு அப்போத்துலேருந்தே இந்த கிளைமேட் சேஞ்சு அதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, இந்த என்விரான்மெண்டல் இதெல்லாம். ஏன்னா அவர் ரியல் எஸ்டேட்டில் இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவாராம். ஆனால் இந்த கிளைமேட் சேஞ்சு, இந்த என்விரான்மெண்டலிஸ்ட் வந்து ஏதாவது போராட்டம் பண்ணாங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அப்படியே நின்றோம். இதை வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிலாம் அவர் அப்போயே சொல்லிட்டு இருப்பார். அதனால் வந்து இவர் கண்டிப்பாக கிளைமேட் சேஞ்சுக்கு அதுக்கெல்லாம் அகேன்ஸ்டாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில் கேஸ் எடுக்கிற இதிலலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கம்மி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொல்லி முடிச்சுட்டு ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து டிக்டாக்கு வந்து 75 days டைம் கொடுத்துருக்காரு. நீங்கள் அதுக்குள்ளே ஒரு புது அக்ரிமெண்ட்டோட வாங்க, ஒன்று எங்ககிட்ட பாதி ஓனர்ஷிப் கொடுங்க, இல்லை வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 500 பில்லியனுக்கு வந்து ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து துபாயோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 500 பில்லியன் நாங்கள் யூஎஸ்ஏல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. ட்ரம்ப் வந்ததுலேருந்து என்னென்னமோ பண்ணிட்டுருக்கானு. அதுக்கப்புறம் வந்து புட்டினுக்கு கால் பண்ணி பேசினார், இந்த ரெடிகுலஸ் வார நிப்பாட்டியா ஆகணும், எல்லாம் சாங்ஷன் போட்டுருன்னு கூப்பிட்டு மிரட்டினார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசும்போது என்ன சொன்னார்னா, உலகத்தில் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் யூஎஸ்ஏல வந்து பண்ணுங்கள், உலகத்திலே கம்மியான டேக்ஸ் நாங்கள் தரோம், சப்போஸ் நீங்கள் யூஎஸ்ஏல பண்ணலன்னா எங்களுக்கு பாதி காசு தர மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்கிறாரு. யார் நீ இப்படி மிரட்டின்னு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்தியன்ஸ்க்கெலாம் பயன்படுத்துகிற மாதிரியும் ஒன்று சொல்லிட்டார். ஒரு 18,000 இந்தியன்ஸை வந்து நீங்கள் திரும்பி இந்தியா கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம மோடி கிட்ட சொன்ன மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி பதவி ஏற்ற ஒரு வாரத்திலே இவ்வளோ அதிரடியாக ஆர்டர்ஸ்லாம் சைன் பண்ணிட்டாரு. இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு தெரில. எதனாலனா இப்போ காங்கிரஸ் போயிட்டு அங்கே ஓட்டிங் மாதிரி வச்சு பண்ணால் அது வேலைக்கு ஆகாதுன்ட்டு இவர் ஷார்ட்கட் மாதிரி நானே ஆர்டர் சைன் பண்ணுறேன்னு பண்ணியிருக்காரு. சப்போஸ் இது நம்ம கோர்ட்டுக்கு கூட போய் சேலஞ்சு பண்ணலாம். அது மாதிரி தான் இப்போ இந்த பர்த் ரைட் இஷ்யூலாம் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அது எந்த மாதிரி தீர்ப்பு வரும்னு தெரியல. ஆனால் இவர் இந்த ஒரு வாரத்தில் இவ்வளோ அதிரடியாக முடிவு எடுக்கிறாருன்னா 5 வருஷம் என்னென்ன பண்ணுவாருன்னு தெரில. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பீரியடாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு மேட்ரிக்ஸ் எதிரான அட்டாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யூஎஸ்ஏவோட பாலிடிக்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, வேர்ல்டு லெவலில் பாலிடிக்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.